ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சர். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா நம்மளோட சங்கர் சார் தான் டேரக்டராக இருக்கார். அப்புறம் வந்து ஸ்டோரி வந்து கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோரி. மியூசிக் டைரக்டர் யாருன்னா தமன் தான் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசர் வந்து தில்ராஜு, அப்புறம் ஆதித்யராம், சிரீஷ் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேஸ்டிங்ஸில் நம்ம பார்த்துலாம். ராம் சரண் வந்து நடிச்சிருக்காப்புல, அப்புறம் கே ராத்வானி, எஸ்.ஜே. சூர்யா, ஜெயராம், நாசர், சமுத்திரகனி, நவீன் சந்திரா, அஞ்சலி, அப்புறம் வந்து ரகுபாபு, மேகா ஸ்ரீகாந்த், சுனில் வந்து நடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து ராஜீவ் கனகலா, இவங்களாம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, எப்படி சொல்கிறது, ஒரு இளைஞன், அதாவது ஒரு ராம் சரண், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கோபம் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, கே ராத்வானி அவங்க அது ஹீரோயினி வந்து வந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணாங்க, நீ கோவப்படுறது வந்து நல்ல விஷயத்துக்காக காட்டு, அப்படின்னு நல்ல விஷயத்துக்காக நீ அந்த கோவத்தை காட்டுனா உனக்கு அந்த கோவத்துக்கு எதாவது யூஸ்ஃபுல் இருக்கும், சும்மா இந்த கோவப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்றது வந்து கே ராத்வானி வந்து ராம் சரண் கிட்ட சொல்லுவாங்க. ராம் சரணும் ஓகே அது என்ன பண்ணலாம் அப்படி கேட்டப்போ கே ராத்வானி சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஐஏஎஸோ இல்லை ஐஏஎஸ் ஆகுனா ஐஏஎஸ் ஆகு. ஏன்னா நீ ஐபிஎஸ் ஆகிட்டேன்னா நீ வந்து பார்க்குற எல்லாத்தையும் வந்து நீ சுட்டு தள்ளிட்டு இருப்ப, அதனால் நீ ஐஏஎஸ் ஆகு அப்படின்னுவார். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா எக்ஸாம்லாம் எழுதி ஐபிஎஸ் ஆகிடுவார். அப்புறம் திருப்பி உடனே இந்த எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் ஹீரோயின் ஏதோ கோச்சிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸாம் எழுதி இவர் ஐஏஎஸ் ஆகிடுவார். அதாவது ஐபிஎஸ்ஸாக இருந்துட்டு அப்புறம் திருப்பி உடனே வந்து ஐஏஎஸ்ஸாக மாறுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து ஒரு பொலிட்டிஷியனோட அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் யாருக்கும் ராம் சரணுக்கும் பிரச்சனை வருது. எஸ்.ஜே. சூர்யா வந்து ஒரு மந்திரி. அவரோட அப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அப்பா வந்து அவர் தான் ஒரு கட்சிக்கு அவர் தான் சிஎம். அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெட்டது பண்ணியிருப்பார். திடீர்னு நல்லது பண்ணும், கடைசி ஒரு வருஷம் நல்லது பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அது வந்து எஸ்.ஜே. சூர்யாவுக்கு தான் அந்த நடவடிக்கை வந்து பிடிக்கும். இத்தனை நாளாக நம்ம கெட்டவனாக இருந்துட்டு இப்போ அந்த கடைசி அந்த என்ன கட்டத்தை வந்து நல்லவனாக இருந்தால் எப்படி இது. ஸோ அதாவது எஸ்.ஜே. சூர்யாவோட அப்பாவுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, அதாவது தன்னோட பிள்ளைக்கும், அதாவது எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் ராம் சரணுக்கும் வந்து சண்டை பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படின்றது சிஎம்க்கு வந்து தெரியும். சிஎம்க்கு தெரிஞ்ச உடனே சரி ஓகே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ராம் சரணை வந்து சிஎம்மாக மாற்றுறாரு. கேளுங்க, இந்த காமெடியை கேளுங்க. ராம் சரணை வந்து சிஎம்மாக மாற்றுறாரு. சிஎம்மாக மாற்றினா அவரே வந்து திருப்பி அந்த பதவியிலேருந்து கீழே இறங்கிட்டு அங்கே வந்து வாக்குவாதம் வந்து இந்த மேடையில் வந்து வாக்குவாதம் வந்து எங்கள் அப்பா இறந்து போயிட்டார், ஆனால் ஒன்று தான் சிஎம் ஆக்கலாம் சொன்னார், ஆனால் அவருக்கு அடுத்தது நான் தான் அரசியல் வாரிசு அப்படின்னு சொல்லி எஸ்.ஜே. சூர்யா வந்து அங்கே போட்டி போடுவாப்பில். எஸ்.ஜே. சூர்யாவோட அண்ணனாக வந்து ஜெயராம் வந்து இருக்கார். ஸோ அது ஒரு காமெடிக்கான மட்டும் ப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் ராம் சரணுக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனை வரும். ராம் சரண் வந்து உடனே அது சிஎம் பதவி வந்து நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுவார். அவர் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் திரும்ப வர்றாரு. திரும்ப வந்தோடனே எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸராக வந்து அவர் நியமிக்கப்படுறாரு. எலெக்ஷனுக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுவார், இப்போவே எலெக்ஷன் வச்சுருங்கன்னு, இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. ஸோ அதாவது எலெக்ஷன் கமிஷனோட சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே வந்துச்சு உங்களுக்கு எலெக்ஷன் அது வந்துருச்சுன்னா அதுக்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் அறிவிக்கலாம். அதுதான் எலெக்ஷன் கமிஷனோட பவர். ஸோ அப்படின்றது வந்து இந்த படத்தில் வந்து காட்டாங்க. அதுக்கப்புறம் எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் இவருக்கு எப்படி மோதிக்கிச்சு அப்படின்றது தான் கதை. அப்புறம் இவர் எப்படி வந்து நாட்டு மக்களை காப்பாற்றினார் அண்ட் ஸோ அப்புறம் எஸ்.ஜே. சூர்யா எப்படி வீழ்த்தப்பட்டார் அப்படின்ற மாதிரி தான் கதை போகும். ஓகே, இப்போ படத்தோட பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் வருவோம். பாசிட்டிவ் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் வந்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நல்ல கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த ஒரே நல்ல ஒரு கருத்தை வந்து முன்னிறுத்தியிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நெகட்டிவ் தான். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து முதல்ல நம்ம நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லலாம். முதல்ல பாசிட்டிவ் வந்து சொல்லிட்டோம். பாசிட்டிவ்னால் ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காப்புல, மக்களுக்கு நல்லது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஜென்டில்மேன், அப்புறம் வந்து அந்நியன், அப்புறம் வந்து சிவாஜி த பாஸ், முதல்வன், இதே பேட்டர்ன் தான். ஸோ மக்களுக்கு பொதுமக்களுக்கு நல்லது பண்ணணும், ஊழல் இல்லாத அரசியலை கொடுக்கணும், அதே தான். ஓகே, இப்போ 2வது வரும். இப்போ நெகட்டிவ்க்கு வரும். நெகட்டிவ் என்னென்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அது வந்து அந்த ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், சரிங்களா?
ஸோ அந்த ட்ரெயின் சீக்வன்ஸில் வந்து அந்த ஃபைட் ஒன்று வரும், அது வந்து ஏற்றுக்கவே முடியல எங்களால். ஸோ இது வந்து ஷங்கரோட படமா அப்படின்ற வந்து ஒரு சந்தேகம் எங்களுக்கு வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்து இன்ட்ரடக்ஷனில் அந்த சீன் வந்து எங்களால் ஏற்றிக்க முடியல. ஹெலிகாப்டரில் பறந்து வந்து அந்த ரயில்வே ட்ராக்லலாம் அவங்கள படுக்க, அதாவது என்ன சொல்ல எதிரிங்க, அதாவது அடியாளுங்களை படுக்க வச்சுருப்பாரு. அப்புறம் அந்த ஒரு கத்தி வெட்டினோன்னா அந்த கயிறுலாம் இருந்துடும், அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ அந்த சீன்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. இது சங்கர் சாரோட படம் தானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நமக்கு வந்து வந்து வருது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. இதில் ஒரு ஸ்டோரியில் ஒரு ஸ்டோரி வந்து ஒரு பேஸாக ஒன்று வச்சுருங்க, ஊழலை எதிர்க்கணும், அவ்வளோதான். இதை பற்றி நிறைய படம் அவர் எடுத்துட்டார். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்டில்மேன் படம்லாம் சூப்பராக இருக்கும், நல்லா பயங்கரமாக காமிச்சிருப்பாப்புல. அதே மாதிரி அன்னியன் படமும் நல்லாயிருக்கும். அலட்சியம் மக்களோட அலட்சியத்தை பற்றி பேசியிருப்பாப்புல. மெயினாக வந்து முதல்வன் ரொம்ப அருமையான படம். அப்புறம் சிவாஜி த பாஸ், அதோட முடிஞ்சு போய்க்கும். அதோட விட்டுருக்க வேண்டிய இந்த விஷயத்தை வந்து இன்னும் இந்த ஊழலுக்கான யூனிவர்ஸ், அது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இவரை கட்டமைச்சிட்ருக்காரு. அந்த ஊழலை எதிர்த்து தான் கேள்வி கேட்கணும். இதை பற்றி 1-2 படம் இல்லை, நல்ல விஷயம் தான். ஊழலை எதிர்த்த மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி படம் வர்றது நல்ல விஷயம் தான். பட் இதுவே கான்செப்டாக வச்சு படம் எடுக்கும்போது நமக்கு போர் அடிக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ராம் சரணை வந்து பார்க்குறப்ப இப்போவே அவர் வயசு வந்து ரொம்ப கம்மி தான். இல்லை 30, 36, 40 கிட்ட நம்ம இருக்குமா. இப்போவே வந்து பார்க்கறதுக்கு என்னமோ சிரஞ்சீவியோட தம்பி மாதிரி இருக்காப்புல. நான் இப்போ தான் புரியுது விஜயோட அருமைலாம் எப்படின்னு. அவர் பார்க்கறனால யங் ஏஜாக இருக்கார். இவர் நமக்கு வந்து செட் ஆகல, அந்த ஃபேஸ், அந்த தெலுங்கு ஃபேஸ் வந்து செட் ஆக மாட்டேங்குது நமக்கு. அங்கிள்ஸ் மாதிரி இருக்காங்க சின்ன வயசில். ஈவன் இந்த மலையாள ஆக்டர்ஸ் கூட நம்ம பார்க்க வந்து அங்கிள்ஸ் மாதிரியே தருவாங்க. இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரி தான். இவங்க கர்நாடகா, அப்புறம் ஆந்திரா, அப்புறம் கேரளா, எல்லாம் ஒரே கேட்டகரி தான். பார்க்க அங்கிள்ஸ் மாதிரி இருப்பாங்க சின்ன வயசில். அது ஏன் தான் நமக்கு புரியல. அது நமக்கு வந்து அந்த முகப்பரிச்சயம் வந்து நமக்கு ஒட்ட மாட்டேங்குது, நமக்கு ஸ்க்ரீனில் வந்து அந்த முகப்பரிச்சயம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அப்புறம் வந்து எதுக்கெடுத்தால் பாட்டு, சும்மா பாட்டு. அதுக்கப்புறம் நிறைய கலர் பெயிண்டெல்லாம் அடித்து ஊற்றி ஜிகின்னு வச்சுருக்கானுங்க. எதுக்கு என்ன ஏது பாட்டு எதுக்குன்னு ஒரு பிடி இல்லை. முதல்ல வந்து ஒரு கமிஷனர் வந்து கமிஷனர்ன்ற பாருங்கள், அது என்னது, ஒரு கலெக்டரை வந்து பதவி ஏற்றது உடனே ஒரு பாட்டு, ஒரு ஃபைட் சீன் முடிஞ்ச உடனே ஒரு பாட்டு. அது வந்து எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் கடைசி கிளைமேக்ஸ்லாம் இன்னும் ரொம்ப கொடூரம். அது என்ன கொடூரம்னா எப்படி சொல்கிறது, கடைசியாக வந்து எலெக்ஷன் நடக்கும்போது இவர் வந்து தடுக்கிறார். யார், எஸ்ஜே சூர்யா வந்து தடுக்கிறாப்புல. அங்கே வந்து ஒரு போலீஸ் இருக்க மாட்டாங்களா, ஒரு ஆளுங்க இருக்க மாட்டாங்களா. கடைசி நேரத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து ஜேசிபி வச்சு அந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த ஓட்டு என்ற பூத்தே வந்து அடித்து நொறுக்கிற மாதிரி. என்னது இது, இதெல்லாம் நம்புற மாதிரி. ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் வந்து இந்த கையெல்லாம் அப்படியே இது ஸ்லீவ்லெஸ்லாம் மடக்கி அப்படியே டைட்டாக இன்ஷர்ட் பண்ண ஷர்ட்டெல்லாம் வெளியே வந்து எடுத்து விட்டுட்டு ஃபைட் பண்ணுறாப்புல இறங்கி. இது நம்புற மாதிரி இல்லை. ஒரு ஸ்டோரி மட்டும், ஸ்டோரி பேஸ் வந்து சின்னதாக நல்லா இருந்தாலும் அடுத்தடுத்து கொண்டு போன ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த அஞ்சலி போர்ஷனும் அப்புறம் ராம் சரணோட அப்பா போர்ஷன் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லஞ்சம் யூனிவர்ஸ் தான். இந்த லஞ்சத்தை தாண்டி வர படத்தில் பாட்டு இல்லை, எதுவுமே தமனோட மியூசிக்கில் எதுவுமே. இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டுக்கு வர மியூசிக் தான் வந்து வில்லனுக்கும் ஹீரோக்கும் போட்டு மாற்றி போட்டிருக்கப்ப அந்த பாட்டில் வர மியூசிக் தான், அந்த பாட்டில் வர டோனே தான் வந்து கீபோர்டில் வாசித்து போட்டிருக்காப்புல. ஒரு மெனக்கடலும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தமிழ் பாட்டில் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக தான் இருக்குது. மியூசிக் கூட ஸ்க்ரீன் ப்ளேவும் ரொம்ப டல்லாக இருக்குது. நம்ம சங்கர் படத்தில் தான் வந்திருக்கோமோ, ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது. அது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, சங்கர் எடுத்த ஒரு இந்தியன் பார்ட் 1 பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க வந்து லஞ்சம் கேட்பாங்க. அப்போ இந்தியன் தாத்தா வந்து அடிப்பார். அது எப்படி இருந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராம் சரண் கிட்ட ஒரு போலீஸ்காரர் வந்து லஞ்சம் கேட்பார். ராம் சரண் வந்து அந்த கோவத்தை அடக்கணும், கீரா அத்வானி வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தை அடக்கணுன்றக்காக ரோட்டில் இறங்கி ஆட ஆரம்பிச்சிடுவார். என்னடா இது இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. அது முக்கியமாக அந்த ஃபேஸே நமக்கு ஒட்ட மாட்டேங்குது. ராம் சரணோட ஃபேஸ் வந்து அது என்னமோ நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. சங்கர் படம் மாதிரியே இல்லை, என்னமோ பைத்தியம் பிடிச்ச தெலுங்குக்காரன் வந்து ஆந்திராக்காரன் படம் எடுத்த மாதிரி இருக்குது. படம் வந்து அவ்வளோவா ஒட்டலை, மனசுக்குள்ளே ஒட்டலை. அது சங்கர் படம், ஒரு லாஜிக்கே வேண்டாமா. ஒரு அடி அடித்தா 10 பேர் பறக்கிறது, 20 பேர் பறக்கிறது. அப்புறம் அந்த சுனிலோட கேரக்டர் சைட்லேயே நடப்பார். அது வந்து லாஜிக், அது வந்து இப்போ லாஜிக் இல்லை, இன்னும் காமெடியாக இருந்தது. பட் ஆனால் சைடில் பிறந்ததுனால தான் சைடில் நடக்கார் அப்படின்றது வந்து லாஜிக் இல்லாமல் இருந்தது. பட் பரவாயில்ல, படம் வந்து ஏதோ ஒன்ஸ் போய் காசை கரியாக்கலாம். நமக்கு வந்து 500 போனாலும் 1000 போனாலும் எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் பெரிய ஜாபில் இருக்கேன், எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை.
இல்லை இந்த சினிமா ரிவ்யூவர்ஸ்லாம் கண்டிப்பாக பார்த்தாலும் வேறு வழியில் ரிவ்யூ பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த சினிமா ரிவ்யூவர்ஸ் அப்புறம் காசு வந்து வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற 2 பேர் மட்டும், இந்த 2 கேட்டகரி உள்ளவங்க மட்டும் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னை பார்த்தீங்கன்னா ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே எதுவுமே இல்லை. ஸ்டோரி பேஸ் வந்து நல்லாயிருக்கு, அந்த ஃப்ளாஷ்பேக் மட்டும்தான் நல்லா இருந்தது, பாக்கி எதுவுமே நல்லா இல்லை. கீரா அத்வானி வந்து சும்மா வந்து வச்சுருந்தாங்க அங்கே இங்கே சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி. அந்த அம்மா வந்து எப்பவுமே இடுப்பை காமிச்சு தான் நிற்கிது. எலெக்ஷன் பூத்தில் ஓட்டு நம்ப கூட அந்த அம்மா போட்டிருக்க ட்ரெஸ் இடுப்புலாம் அப்படி தான் தெரியுது. என்னது அது எனக்கு ஒன்றும் புரியல. அதே மாதிரி அந்த கடைசி கிளைமேக்ஸ் சீனில் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்மோட பையன், அதாவது அடுத்த சிஎம்மாக வர போகிறவனை வந்து இறங்கி அடிச்சிருக்காரு வேறு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர். அதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. கட்சி ஆளுங்களாம் உள்ளே போகும்போது நாசம் பண்ணுறோன்னு சுத்தமாக ஒரு லாஜிக் இல்லை. கடைசி நேரத்துலலாம் கிளைமேக்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு, படம் முடிஞ்சிட்டு ஒரு 10 மினிட் பேசுகிறானுங்க வேறு. என்னத்தை சொல்ல எனக்கு புரியல. ஒன்றும் இல்லை. பிரகாஷ் இது யார் இவர், சாரி யார், ஜெயராமே வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து கீரா அத்வானி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சுனில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது, பட் அதுவும் வேஸ்ட்டு பண்ணிட்டாங்க. என்னமோ இது சங்கர் படம் மாதிரியே தெரில. ஏதோ ஒரு புதுசாக வந்த புதுமுக தெலுங்கு டேரக்டருக்கு ஹை பட்ஜெட்டை முதல் தடவை ஒரு ஹை பட்ஜெட் படம் பண்ண எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்குது. அதாவது ஷார்ட் எப்படி சொல்கிறது, சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்த ஒரு தெலுங்கு டேரக்டர் 3-4 படம் எடுத்துகிட்டு ஒரு 5ஆவது படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் அவனுக்கு முதல் தடவை ஒரு வாய்ப்பு கிடைக்குது. புரியுதா? ஒரு ஆந்திரா டேரக்டர் வந்து சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்துகிட்டு ஒரு 4-5 படம் எடுத்துகிட்டு ஒரு 6வது இல்லை 7வது பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் கிடைக்கிது அவருக்கு. அந்த ஒரு வாய்ப்பு ஒரு ஆந்திரா டேரக்டர் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அவர் ஒரு படம் எப்படி எடுப்பார், அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. ஒரு சங்கர் படம் மாதிரியே இல்லை. லாஜிக் பார்க்குற சங்கர் ஏன் இது வந்து கோட்டை விட்டாருன்னு தெரியல. என்னென்னு ப்ராப்ளம் புரியல. பட் படம் வந்து நல்லா இல்லை. ஒரு காலத்தில் எந்திரன் படம், அப்புறம் வந்து இது வந்து அந்த இந்த மாதிரி படம்லாம் வந்து பார்க்குறதுக்காக கேட்டு உடஞ்சி, அந்த கேட்டு அந்த தியேட்டரோட வாசல் கேட்டு பார்த்திங்களா, அது உடஞ்சி அந்த செவ்வறு கிராக் விட்ட சம்பவம்லாம் இருக்குது கேரளாவில். உண்மை, பொய் சொல்ல, உண்மையாகவே. ஸோ தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடந்திருக்கு. உதயம் தியேட்டர்லாம் அப்போ இருந்திருக்கு. அப்போல்லாம் வந்து உதயம் தியேட்டரில் வந்து கம்பிலாம் உடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் நான். அப்படிப்பட்ட சங்கர் இப்போ இந்த மாதிரி ஆகிடுச்சு. சரி, ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சினிமா ரிவ்யூவர்ஸ் கண்டிப்பாக பார்த்தாகணும். 2வது காசு போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. 1000, 500, 1500, 2000 போனாலும் எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற இந்த 2 கேட்டகரி உள்ளவங்க மட்டும் போய் பார்க்கக்கூடிய படம். அதுவும் ஒன்ஸ் தான். அப்படியே ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம், ஒரு ஒன்ஸ் பார்த்துட்டு போகலாம். இன்னும் இந்த பழைய மாதிரி வந்து கலர் போட்டு நிறைய கலராக வந்து பெயிண்ட் அடிக்கிறது, 1000-2000 பேர் வந்து டான்ஸ் ஆட விடுறது கலர் ட்ரெஸ்லாம் போட்டு, அதெல்லாம் பழையது, இது வேலைக்கே ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக்குக்காக தான் நான் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். வேறு எதுக்காக மியூசிக்கு பிஜிஎம் எதுவுமே நல்லா இல்லை, ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது. ஃப்ளாஷ்பேக்குக்கு மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் 5க்கு வந்து 2.8 கொடுக்குறேன். தேங்க்யூ.